இன்றைய கோவில்கள் அன்றைய கால மருத்துவமனைகள். அன்றைய காலங்களில் கோவில்கள் கும்பாபிஷேக நிகழ்ச்சிகளில் அஷ்டபந்தன மருந்து என்பது மிக முக்கியமான மைய புள்ளியாக செயல்பட்டது. அதாவது அஷ்டபந்தன மருந்து என்பது 9 பாசனத்தினை பஞ்சபூத வரிசையில் பஞ்சபூத அளவின்படி எடுத்து கோச பீசத்தோடு சேர்த்து சத்ருவை மித்ருவால் அரைத்து கெஜப்புடம் போட்டு கிடைக்கப்பெறும் மருந்தே பூர்ணத்துவம் வாய்ந்த நவபாசன அஷ்டபந்தன மருந்து என்று சித்தர்கள் ஓலைச்சுவடியின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த அஷ்டபந்தன மருந்தினை கோவில்களில் உள்ள பலிபீடத்தில் துளையிட்டு அந்த துளைக்குள்ளே 108 கிராம் நவபாசன அஷ்டபந்தன மருந்தினை நிரப்பி அத்துளையினை கல்மூடிகளை கொண்டு சிறப்பாக மூடி கும்பாபிஷேகம் செய்தால் செய்த 48 நாட்களில் அந்த தெய்வம் பிரதிஷ்டையாகி பக்தர்களுக்கு நன்மையை அருளும். மேலும் கும்பாபிஷேகத்தின் போது பலிபீடத்தில் துளையிட்டு வைக்கப்பட்ட இந்த அஷ்டபந்தன மருந்தினை 12 வருடம் முடிந்த பிறகு நோயாளிகள் சாப்பிட்டால் நோய்கள் யாவையும் குணமாகும். மேலும் இந்த அஷ்டபந்தன மருந்தினை ஆரோக்கியமானவர்கள் சாப்பிட்டால் ஆயுட்காலம் கைவர பெறும். அதாவது சரிமுறையில் வரைமுறைப்படி நவபாசன அஷ்டபந்தன மருந்தினை உற்பத்தி செய்து பிரதிஷ்டை செய்யப்படும் கோவில்களின் உள்ளே நோயாளிகள் சென்றவுடன் நோய்கள் குணமாகுவதனை உணர்ச்சிபூர்வமாக நோயாளிகள் உணரலாம். இதன் காரணமாக தான் நம் முன்னோர்களாகிய சித்தர்கள் கோவில்கள் இல்லாத ஊர்களில் குடியிருக்க வேண்டாம் என்று ஓலைச்சுவடிகளின் வாயிலாக சொன்னார்கள் என்பது எல்லாரும் அறிந்த ஒன்றே. அதாவது கோவிலின் அருகே குடியிருந்தால் வந்த நோய்களும் குணமாகும், நோய்கள் வராமலும் தடுக்கலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், ஆரோக்கியமே 1000 கோடி செல்வம். வணக்கம்.